அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியா நாட்டில் அருட்பேரொளி அருட்பெருஞ்சோதி சபையில் ஆண்டு விழா அருட்பேரொளி சமூக நல சமரச பேரவை நடத்தும் 201ஆம் ஆண்டு திருவருட்பிரகாச வள்ளலார் வருவிக்க உற்ற விழா இன்று காலையிலிருந்து தொடர்ச்சியாக இதுவரையில் நடந்து கொண்டிருக்கிறது. சன்மார்க்க சான்றோர் பெருமக்களெல்லாம் ஒரு அற்புதமான சன்மார்க்க உரைகளை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். கலை நிகழ்ச்சி பார்த்திருக்கிறீர்கள். காலை உணவு, மதிய உணவு, மாலை டிஃபன் முதலியவும் அருந்திவிட்டு வந்திருக்கிறீர்கள். மக்கள் 200 கிலோவுக்கு மேலே தூரத்திலிருந்து வந்தவர்களெல்லாம் பாதி பேர் சென்று விட்டார்கள், பாதி பேர் இங்கே இருக்கிறார்கள். அதிலே சில அன்பர்கள் சொன்னார்கள், ஐயா உங்களுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம், உங்களுடைய சொற்பொழிவை கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறோம், நீங்கள் எப்பொழுது பேசுவீர்கள், எப்பொழுது முடிப்பீர்கள் என்று சில சகோதர சகோதரிகளெல்லாம் கேட்டார்கள். நிகழ்ச்சி நடத்துபவரின் கையில் தான் எல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டேன். அதேபோல் அவர்களெல்லாம் காலையிலிருந்து நிறைய சன்மார்க்க அன்பர்கள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அழகாக பரிமாறினார்கள். மாலை நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தந்திருக்கின்றார். உடனே நான் சிறிய உரையை மட்டும் நிகழ்த்திவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மலேசியா நாட்டு சகோதர சகோதரிகளெல்லாம் எனக்கு என்னுடைய அன்பிற்கு இனியவர்கள், என்னை நன்கு அறிந்தவர்கள், என்னுடைய சொற்பொழிவை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், யூடியூப்பில் ஆகட்டும், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் போன்ற சாதனங்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வலைத்தளத்தில் ஒரு 3000 கட்டுரைகள் நான் எழுதியிருக்கின்றேன். அதையெல்லாம் பார்த்து எந்த நேரமும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கேட்கக்கூடிய அளவிற்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டு அவருடைய சந்தேகத்தை தெளிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய அருமை நண்பர் தர்மலிங்க ஐயா மிக சிறப்பாக பேசினார்கள். இந்த யுகம் பல கோடி ஆண்டுகளாக இந்த உலகத்தை கெடுத்தவர்களெல்லாம் ஆண்டு போய்விட்டார்கள். உலகத்தை காப்பாற்ற வேண்டும், உயிர்களை காப்பாற்ற வேண்டும், ஆன்மாவை பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த உலகத்தை படைத்த இறைவன் அவர்கள் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பக்குவமுள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். 1823ஆம் ஆண்டு இந்த உலகத்தை நோக்கி அந்த ஒளியானது மனித தேகம் எடுத்து இந்த மனித குலத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான் வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த மாபெரும் ஞானியின் செயல்பாடுகளெல்லாம் 1823 1874 வரைக்கும்
தமிழ்நாட்டிலே இந்த மனித குலத்திற்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, இறைவன் கட்டளையிட்டாரோ அத்தனையும் ஒருங்கே பாடல்கள் வாயிலாகவும் உரைநடை வாயிலாகவும் எழுதியது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இப்படித்தான் மனித வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். ஏன்னா இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டார்கள். எதற்காக உயிர்களை ஆன்மாக்களை இந்த உலகத்தில் தோற்றி வைத்தான் இறைவன் என்பது அறியாமல் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் மனித குலத்தை திட்டுவதற்காக அல்ல. ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லவர்கள்தான். அவர்களுடைய வாழ்க்கை மடமாற்றம் செய்தவர்கள்தான் குற்றவாளிகள். நாம் எல்லாம் பின்பற்றக்கூடியது எது என்று பார்த்தால் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமய ஜாதி சமய மதங்களைத்தான் நாம் பின்பற்றி வந்தோம். ஆனால் தான் நம்மளுடைய ஆன்மா திரைகளாக மறைக்கப்பட்டது. அந்த திரைகளால் மறைக்கப்பட்ட ஆன்மாவை தெரிந்து கொள்ளாமல், அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருள் சக்தியை புரிந்து கொள்ளாமல் நாமும் அவர்களைப் போல மண்ணோடு மண்ணாக அழிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் வள்ளலார் நமக்கு பதிவு செய்கிறார். இறைவன் எதற்காக இந்த உலகத்தில் என்னை வரவைத்தான் என்பதை பல பாடல்களிலே தெரிவிக்கின்ற பொழுது முக்கியமான பாடல்களை சொல்லுகிறார்கள். பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் எரியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிகை என்றிட்டனன். மரத்தில் வேறு எண்ணற்க என்ற குருவே என்று சொல்லுகிறார். எதற்காக நான் வந்தேன் என்றால் மற்ற ஞானிகளைப் போல நான் மாண்டு போவதற்கும் உங்களை மாண்டு போவதற்கு வழிகாட்டவும் நான் வரவில்லை. மனிதகுலம் என்பது உயர்ந்த அறிவு பெற்ற மனிதகுலம். அந்த உயர்ந்த அறிவு பெற்ற மனிதன் எங்கே செல்ல வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே செல்ல வேண்டும். இறைவனிடத்தில் செல்லுவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்றால் அருள் என்ற தகுதி வேண்டும். அருள் பெறாதவரை அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே தோன்றிய ஞானிகளெல்லாம் நமக்கு பொருளிலே நாட்டம் காண்பித்து ஜாதி சமயங்களை தோற்றுவித்து இந்த சமுதாயத்தை குழி நோண்டி புதைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் தான் வள்ளல் பெருமான் ஒரு புதிய நெறியை, ஜாதி சமய மதமற்ற ஒரு தனி நெறியை, அதற்கு சுத்த சன்மார்க்க நெறி என்று பெயர் வைத்து ஒரு புதிய நெறியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த நெறியின் வாயிலாக தான் இப்பொழுது உலகம் முழுவதும் சன்மார்க்கம் கலந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் 30 வயதாக இருக்கின்ற பொழுது சன்மார்க்கத்திலே நுழைகின்ற பொழுது இந்த உலகம் சன்மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது. அப்பொழுது எனக்கு வயது 30, இப்பொழுது எனக்கு 78. 48 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே சன்மார்க்கத்தை விதைப்பதற்கு நான் பட்ட பாடு பஞ்சுதான் படுமோ என்பது போல படாத கஷ்டங்கள் இல்லை, போகாத ஊர்கள் இல்லை, பேசாத விவரங்கள் இல்லை. எல்லாவற்றையும் இந்த மனித குலத்திற்காக வள்ளலார் என்னென்ன சொன்னாரோ அதிலே கடுகளவும் திசை மாறாமல், உண்மை மாறாமல், உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதியை வள்ளல் பெருமான் எனக்கு கொடுத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்களானால் நான் இப்பொழுது நிறைய காலையிலிருந்து பேசிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இந்த சன்மார்க்கத்து வந்ததேன் என்று பார்த்தால் சாதாரணமான விஷயம் அல்ல. எனக்கு சிறு வயதிலே 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுதே என்னுடைய தாய் இல்லை. நான் 6வது படிக்கின்ற பொழுது என் தந்தை இல்லை. சமுதாயத்திலே வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர்கள் இல்லை. போராடினேன்,
போராடினேன், போராடிக்கொண்டே இருந்தேன். எல்லா தொழிலும் வல்லமையாக இருந்தேன். எல்லோருக்கும் நல்லதை செய்தேன். எல்லோரும் வள்ளலாரை தேடிச் சென்றார்கள், திருவருட்பாவை தேடிச் சென்றார்கள். நான் வள்ளலாரையும் தேடிச் செல்லவில்லை, திருவருட்பா என்னை தேடி வந்தது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அது வந்துவிட்ட பிறகுதான் என் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலத்தை நான் கண்டுகொண்டேன். அதற்கு முன்னாடி நான் சமய மத நெறிகளிலே அளவற்ற பற்று கொண்டவன். என்னை போல் பற்று கொண்டவர்கள் இருக்க முடியாது என்று கூட சொல்லுவேன். அந்த அளவிற்கு தாடி விட்டுருப்பேன். எனக்கு 30 வயசில் எவ்வளோ இருக்கும் தாடி. நல்லா பட்டையை போட்டிருப்பேன், கொட்டையை போட்டிருப்பேன். நான் எந்தெந்த உடைகளை அணியுமோ அந்தந்த உடை வண்ண அடைகள்லாம் உடுத்திருக்கேன். என்னிடத்திலே அருட்பா வந்துவிட்ட பிறகுதான் என்னுடைய அறிவுக்கண் திறந்தது. நான் படிக்கின்ற பொழுது, அந்த அருட்பாவை படிக்கின்ற பொழுது என்னுடைய தரம் வேறு விதமாக இருந்து நான் பல மீட்டிங்களை கூட சொல்லியிருக்கேன். நான் மாமிசம் சாப்பிடுவேன், சிகரெட்டு நிறைய குடிப்பேன், ஒரு நாளைக்கு ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடுவேன். ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லேருந்து இந்தியன் ட்ரிங்க்ஸ்லேருந்து உலகத்தில் என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அத்தனையும் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவிற்கு நான் இந்த உலக வாழ்க்கையிலே நான் தொடாத இடமில்லை, நான் செய்யாத தொழில் இல்லை, நான் போகாத இடமில்லை. திரையுலகத்திற்கும் சென்று 2 படம் எடுத்திருக்கின்றேன். சினிமா உலகமும் எனக்கு தெரியும், மற்ற உலகமும் எனக்கு தெரியும். இதே மாதிரி உலக தொழில் வரலாறுகளை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் திருவருட்பா என் கையிலே கிடைத்துவிட்ட பிறகு எனக்கு தொழிலிலே பற்று குறைந்தது, பணத்திலே பற்று குறைந்தது. ஆனால் இருந்தாலும் 3 குழந்தைகள் இருக்கிறது, எல்லாம் சிறிய குழந்தைகள். இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இடைவிடாது என்னுடைய தொழிலை நான் மேம்படுத்தி கொண்டே இருந்தேன். எனக்கு வரக்கூடிய வருமானத்தை, பாதி வருமானத்தை மக்களுக்காக சேவை செய்வேன், பாதி வருமானத்தை தான் என் வீட்டுக்கு கொடுப்பேன். மீதி வைப்பதற்கு எனக்கு எண்ணம் போதாது. இன்னும் எனக்கென்று சொந்தமாக வீடு கிடையாது. என் பேரில் 1 இன்ச்சு நிலம் கிடையாது. என் பேங்க்கில் எந்த டெபாசிட்டும் கிடையாது. ஆனால் வள்ளல் பெருமான் என்னை அற்புதமாக வளர்த்தி கொண்டிருக்கிறார், ஆனந்தமாக வளர்த்தி கொண்டிருக்கிறார். என் குழந்தைகள் நன்றாக படித்திருக்கின்றார்கள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். என்னை தங்கம் போல, பொன் போல பெட்டியிலே வைத்து பாதுகாப்பது போல என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, வள்ளல் பெருமானை தொடர்பு கொண்டு விட்ட பிறகு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வள்ளலார் சொல்லுவார், படமாட்டேன் இனித்துயரம் படமாட்டேன், பயப்படவும் மாட்டேன், உன் பதத்துணையை பிடித்தேன், விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன், விட்டிடவும் மாட்டேன் என்பார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஜாதியை தூக்கி எறிந்தேன், சமயத்தை தூக்கி எறிந்தேன், மதத்தை தூக்கி எறிந்தேன். என் வீட்டிலே இருக்கக்கூடிய உருவ வழிபாட்டு முறைகளெல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டேன். எனக்கு அப்பொழுது குறைந்த அறிவு இருக்கின்ற பொழுதே வள்ளலார் போதித்த கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை நான் பின்பற்றினேன். அந்த ஒருவரே யார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் ஜாதி சமய மதங்களெல்லாம் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள்களை நமக்கு காட்டி சென்று விட்டார்கள். இதில் எது உண்மையான கடவுள், எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள், எந்த கடவுளை தொடர்பு கொண்டால் நாம் மேல்நிலைக்கு செல்ல முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நேரத்திலே எனக்கு வள்ளலார் தான் வழிகாட்டினார். அவர்தான் சொல்லுவார், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து வீணே நீர் அழிதல் அடகளவே நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே என்று சொன்னார். இது என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தியது என்று சொல்லிக்கொண்டு இன்றளவும் அன்றிலிருந்து இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் வந்து சொல்லுகிறார், எதையும் நம்பாதீர்கள், அத்தனையும் பொய் கலந்த உண்மைனார். அது என்ன? பொய் கலந்த உண்மைன்றாருங்க.
அப்பொழுது பார்க்கின்ற பொழுது வேதங்களை பற்றியும் ஜாதிகளை பற்றியும் சமயத்தை பற்றியும் வள்ளலாரை போல் இந்த உலகத்தில் யாருமே சாடியது கிடையாது. அப்பொழுது நான் வேதங்களை பற்றி படித்து வருகின்ற பொழுது வள்ளலார் சொல்லுகின்றார், வேதங்கள் ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ வென்றார். சரி, அடுத்தபடியாக நான் சொல்லுகின்ற பொழுது எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்றறியீர். இங்கே தான் கேட்கணும், எப்படி தெய்வங்கள் ஒன்றென்றறியீர். ஒரு கடவுள் என்பதை நீங்கள் புரியாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பல கடவுள்களை வழிபாடு செய்யக்கூடிய சூழலிலே உங்களை தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்வது குற்றம் அல்ல. அந்த நிலைக்கு தள்ளியவர்கள் தான் முன்னாடி இருந்த வேத ஆகம புராணங்கள் இதிகாசங்களை தோற்றுவித்த அருளாளர்கள். அதைத்தான் வள்ளுவரார் சொல்லுகின்றார், தெய்வங்கள் பலபல சிந்தை செய்வாரும், சேர்கதி பலபல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைபல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார், எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனைப்பள்ளி எடுப்பி மெய் இன்பம் தந்தீரேன்றார். இதெல்லாம் என்னுடைய அறிவிலே பதிந்தது, என்னுடைய ஆன்மாவிலே பதிந்தது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நினைக்கின்ற காலத்தில்தான் நான் பழைய பழக்க வழக்கங்களை தான் ஒரே நாளில் தூக்கி எறிந்தேன். பல கடவுள்களை வழிபாடு செய்வதை நிறுத்தினேன், புலால் சாப்பிடுவதை நிறுத்தினேன், குடிப்பழக்கத்தை நிறுத்தினேன், புகைப்பழக்கத்தை நிறுத்தினேன், ஒழுக்க கேடுகள் எது எது இருந்தால் அத்தனையும் தூளாக்க ஒதுக்கினேன். ஆனால் ஆண்டவர் என்னை கட்டி அணைத்து கொண்டார். அதிலிருந்து பார்க்கின்ற பொழுது இன்று வரையில் என்னை விடாமல் பிடித்து கொண்டார். நான் பல மீட்டிங்களில் சொல்லுவேன், எனக்கு கிடைத்தது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பொழுது வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றக்கூடிய சன்மார்க்க அன்பர்களெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே சன்மார்க்கம் 201 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் 74 கழிங்க எவ்வளோச்சா? 127. வள்ளலார் 74க்கு பிறகுதான் சன்மார்க்கத்தை, சுத்த சன்மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தார். அதற்கு பிறகு இந்த சமுதாயம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு அவர் எப்படி இந்த உலகத்திற்கு இந்த சுத்த சன்மார்க்க தனி நெறியை பூத்தினார் என்பது அளவிட முடியாதது. சும்மா 6000 பாடல்களுக்கு மேலேயும் உரைநடை பகுதிகள் ஏராளமாக எழுதி வைத்த வள்ளலார் இறுதியிலே சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு சொல்லி வந்தேன், நீங்கள் யாரும் கேட்பாரில்லை. இனி சொல்லக்கூடியவர்கள் வடக்கே இருந்தும் தெற்கே இருந்து வருவார்கள், அப்பொழுதாவது கேட்டு உங்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார். இதே போலதான் இன்று நடந்தது போல வடலூர் பெருவழியிலே ஒரு மாபெரும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார் வள்ளலார். அங்கே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அமைதியாக எல்லோரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது வேலாயுத முதலியார் மற்றவர்களெல்லாம் அங்கே அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது பாதி ஜனம் படுத்துருச்சு. மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு மேல் கொண்டிருப்பவர்களும் படுத்துட்டாங்க. வேலாயுத முதலியாரும் படுத்து விட்டார். அவருடைய உண்மையான சீடர்களும் படுத்து விட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ வேலாயுத முதலியார் எழுந்து பார்க்கிறார், எல்லோரும் படுத்து விட்டார்கள், வள்ளல் பெருமான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் கண்ணை மூடிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பார் போல் இருக்கிறது. அவர்களெல்லாம் கேட்கவில்லை, இவர் தன்னைத்தானே பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சுவாமி என்று இப்படி திரும்புகிறார். உட்காருங்கானுன்னார். யார? வேலாயுத முதலியார. இதுவரையில் பேசியவர்கள், குறிப்பிட்ட அளவுக்கு என்னுடைய பேச்சு கேட்டவர்கள் அவருடைய அறிவுக்கு தகுந்தவாறு கேட்டுவிட்டு படுத்து விட்டார்கள். அதற்கு மேல் கொண்டு பேசுகின்ற பொழுது அந்த அறிவுக்குள்ளவர்கள் கேட்டுவிட்டு அவங்களும் படுத்து விட்டார்கள். இப்பொழுது நீங்களும் படுத்து விட்டீர்கள். என்னுடைய உயர்ந்த கருத்தாழமுள்ள பேச்சை கேட்பதற்கு இங்கே யாருக்கும் இங்கே தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் படுத்து விட்டார்கள்.
இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது இங்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல. யாருக்கு பேசிகிட்டு இருக்காரா? தேவர்கள், மூதர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேச்சை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுபோலத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். காலையிலிருந்து பேசினார்கள், நிறைய கேட்டீர்கள், பாதி பேர் சென்று விட்டார்கள். மறுபடியும் பேசினார்கள், ஒரு குறிப்பிட்டவர்கள் சென்று விட்டார்கள். இன்று பார்க்கிறேன், நீங்களெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்காக பேசக்கூடிய வாய்ப்பன் இறைவன் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுவது கொஞ்சம் கடினம்தான். ஆர்வம் உள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள், அந்த வழியிலே பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்கள் மட்டும்தான் அதை கேட்க முடியும், பார்க்க முடியும், வாழ்க்கையில் அமைத்து கொள்ள முடியும். அதுதான் வள்ளலார் சொல்லுவார், பார்த்தாலும் படித்தாலும் பக்க நின்று கேட்டாலும் பரிந்துபுள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவைக்கரும்பேன்னுவார். அப்போ அந்த சுவைக்கரும்பை ருசிப்பவர்கள் தான் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இது மட்டுமல்ல, இதோடு நான் நின்று விடுவதில்லை. இதை உலகம் முழுவதும் நான் கொண்டு செல்கிறேன். இன்று பேசிய பேச்சு இன்றோடு இந்த மலேசியா மட்டும் நின்று விடாது. இது உலகம் முழுவதும் நாளை மறுநாள் சென்றுவிடும். ஏன்னா எல்லோருக்கும் கொண்டு செல்வது தான் சுத்த சன்மார்க்கம். குறிப்பிட்ட மட்டும் இருப்பவர்கள் கேட்டுவிட்டால் போதாது. அதனால்தான் வள்ளலார் சொல்வார்கள், உலகினில் உயிர்களுக்கும் இடையுறலாம், நீ விலகுக மகிழ்கின்றார். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குகின்றார். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களை, காலையிலிருந்து பல காரணங்களை சொன்னார்கள். யோகத்தை பற்றி சொன்னார்கள், தியானத்தை பற்றி சொன்னார்கள், மருத்துவத்தை பற்றி சொன்னார்கள். எல்லாமே உடம்பை பாதுகாக்கக்கூடிய உபாய மார்க்கம்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? உடம்பை பாதுகாப்பதற்குண்டான உபாய மார்க்கம். அது உண்மை அல்ல. உபாய மார்க்கம், உண்மை மார்க்கம், அனுபவ மார்க்கம்னு பிரிப்பார். இந்த உடம்பு சீக்கிரம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில யோக நிலைகள், தியான நிலைகள், மூலிகைகள், உணவுகள், மற்றதெல்லாம் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் உண்மை மார்க்கத்திற்கு வருகின்ற பொழுது உபாய மார்க்கம் தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் சிற்றவையை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களுக்கும் தேவையான எனர்ஜியை இந்த உடம்பிலிருந்து, ஆன்மாவிலிருந்து அது கொடுத்து கொண்டிருக்கும். அது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய எனர்ஜி எங்கிருந்து வருகிறது என்றால் அருட்பெருஞ்சோதி ஒளியிலிருந்து ஆன்மாவிலே பதிந்து, ஆன்மாவிலிருந்து ஜீவனுக்கு கண்டினியூட்டி, அதாவது தொடர்பு கொண்டு, ஜீவனிலிருந்து கரணங்களுக்கு தொடர்பு கொண்டு, கரணங்களிலிருந்து இந்திரியங்களுக்கு தொடர்பு கொள்ளும். இதுதான் கண்டினியூட்டி. அப்போ நாம் தொடர்பு கொள்வது, எதை தொடர்பு கொள்ள வேண்டும்? பெருங்கருணை பெருமான் பெரும்புகழை பேசுதலே பெரும் பேர் என்று உணர வேண்டும். ஏன்னா இறைவன் கருணை உள்ளவன். நாம் கருணை உள்ளவராக மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள். வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஜாதி சமய மதங்களை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் இடைப்பட்ட பேச்சுகள். நான் உணவு பண்ணுறேன், மருத்துவம் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னா எத்தனை பேர் எல்லாம் சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாரு? ஜாதி சமய சடக்கை விட்டேன் அரு ஜோதியை கண்டேன்றார். ஜாதி சமய சடக்குத்தான் உங்களுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள். அந்த திரைகள் எப்படி தானா வராது? ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயற்கையினால், இயற்கையால் அல்ல செயற்கையினால் திரைகளாக மறைத்து கொண்டிருக்கிறது. ஆன்மாவுடைய பவர் எவ்வளவு? கோடி சூரிய பிரகாசம் உடையது. கோடி சூரிய பிரகாசம் உள்ள அந்த ஒளியை மாயா திரைகளாகிய, அசுத்த மாயா திரைகளாகிய திரைகள் மறைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? ரெண்டு திரைகள் சொல்லுவார். அசுத்த மாயா திரை ஒன்று, சுத்த மாயா திரை ஒன்று. அசுத்த மாயா திரை என்ன கண்ணமாக இருக்கிறது? பசுமையில் கருமை வண்ணமாக இருக்கிறது. அதுக்கு பேர் அசுத்த மாயா திரைன்னு பேர். சுத்த மாயா திரை என்பது
பசுமையில் பொன்மை வண்ணம் உடையது. கருப்புக்கும் பொன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. கருமையும் கருப்பு பெயிண்ட்டையும் பச்சை பெயிண்ட்டையும் சேர்த்தா டார்க் பிளாக்னு அதுக்கு பேர். ஒரு கலர் டார்க் பிளாக் எந்த வரும்னா பச்சை வண்ணத்தையும் கருப்பு வண்ணத்தையும் இறைகின்ற பொழுது டார்க் பிளாக். அதுபோல தான் கருமை வண்ணமான பச்சை வண்ணமான திரைகள் இரண்டு கூறுகளாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு மறைத்து கொண்டு இருக்குதுன்னு எழுதுகிறார் பேருபதேசத்தில். அப்போ நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தால், இடைவிடாது இறைவனை தொடர்பு கொண்டிருந்தால், உங்கள் முதல் திரையாகிய கருமையில் பச்சை வண்ணமுடைய அசுத்தமாயா திரைகளை இறைவன் நீக்கி வைப்பார். இது நீங்கள் ஒழுக்கத்தோடர் இருந்தால். ஒடுக்கத்தோழன் இல்லை என்றால் அந்த திரைகள் நீக்கப்பட மாட்டாது. இதைத்தான் வள்ளலார் இறுதியாக பேருபதேசத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு இறுதியிலே நான் சொன்னேன், உரைநடை பகுதி அளவில்லாதது, அருட்பா பாடல்கள் அளவில் அடங்காதது. ஆனால் இறுதியாக இரண்டு பற்றி அவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று பேருபதேசம், இன்னொன்று என்ன சொல்றாரு, ஞான சரிகை. சித்திவிளாக திருமாளிகையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே இறைவன் வள்ளலாரை, இறைவனை தேடி வள்ளலார் செல்லவில்லை, வள்ளலாரை தேடி இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே? மேட்டுக்குப்பம் சித்திவிளாக திருமாளிகையிலே அந்த குடிசையிலே இறைவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ளே வள்ளல் பெருமான் வெளியே வந்து சொற்பொழி மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். நான் இப்பொழுது உள்ளே செல்ல போகிறேன். கதவை சாத்திக் கொள்ளுங்கள். அவநம்பிக்கை அடையாதீர்கள். திறந்து பார்த்தால் கடவுள் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இங்கே சித்திவிளாக திருமாலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியிலே இருக்கின்றார்கள். மக்களிடத்திலே சொல்லுகிறார் வள்ளலார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? வெயிட்டிங்கில் இருக்கார். அப்போ தான் சொல்லுகிறார் கடைசி சத்திய அறிவிப்புன்னு ஒரு 4 பாடல். அதிலே சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதெனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. என்ன பாட்டு! கடைசியிலே சொல்லுவார், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். உட்கார வச்சுட்டு இருக்காருங்க. பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாரே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரம் இடமடவாய் வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போது டைம் கொடுத்து சொல்றார். சித்திவிளாக திருமாளிகையிலே ஆண்டவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டு பார்த்து அவநம்பிக்கை கிடையாதீர்கள், இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் பாடிய பாடல்கள் ஞான சரி என்னும் 28 பாடல்களில் கண்டுள்ளபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், ஆண்டவர் இப்பொழுது தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவித்து தீபத்தை பாவனை செய்கின்றார். அந்த தீபமே கடவுள் அல்ல, தீபம் என்பது ஒரு பாவனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை வச்சு அது கடவுள் அல்ல. ஏன்னா இதுவரையும் உருவத்தை பார்த்து 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 மயங்கி போன மக்களுக்கு அந்த உருவத்தை மாற்ற வேண்டுமானால் ஒளியான அருட்பெருஞ்சோதியை காட்ட வேண்டும். அதுவும் உருவம்தான். அவர்கள் காட்டியது இருள் படர்ந்த உருவங்கள். வள்ளலார் காட்டியது ஒளி நிறைந்த விளக்கு. அதைத்தான் வள்ளலார் சொல்லுவார். இந்த உடம்பை விளக்காக சொல்லுகிறார். இந்த உடம்பு அகல் என்பது உடம்பு,
எண்ணெய் என்பது இரத்தம், திரி என்பது சுக்கிலம், ஒளி என்பது பிரகாசம். அப்போ அகம் அகப்புறம், புறம் புறப்புறம், இது நான்கிலையும் ஒளிவட்டம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது. இது ஒளி உள்ளது, ஆனால் உருவங்களுக்கு ஒளி கிடையாது, அது தத்துவங்கள்னு பேர். அப்போ அதே போல தான் ஏன் வள்ளலார் மட்டும் உருவமற்ற கடவுள்னு யாரும் சொல்லாதீங்க தயவுசெய்து. வள்ளலாருக்கு சொல்கிற மாதிரி வள்ளலார் காட்டிய கடவுளுக்கும் உருவம் உண்டு, அது ஒளி உருவம். மற்றர் காட்டிய கடவுளெல்லாம் உருவம் உண்டு, அது ஜடப்பொருள். இது எரிகிறது, ஒளி வீசுகிறது, ஒளி வெளிச்சமாக தருகிறது. அதே போல தான் உங்களுடைய அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மா உயிரை தொடர்பு கொள்ளுகிறது, உயிர் கரணங்களை தொடர்பு கொள்கிறது, கரணங்கள் இந்திரியங்களை தொடர்பு கொள்ளுது. இந்த நான்கையும் இறைவன் தொடர்பு கொள்கிறார். இதைத்தான் வள்ளலார் பேருபதேசத்திலே மிக தெளிவாக சொல்லுவார்கள். வேத ஆகமங்கள் புராணங்கள் அத்தனையும் பொய்யுன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நான் இதுவரையில் பாடிய பாடல்கள் அளவில் அடங்க முடியாதது, அத்தனை பாடல்களும் சபைக்கு கொண்டு வாருங்கள். நான் எழுதிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வாருங்கள், மற்றவர்கள் எழுதிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வாருங்கள், வையுங்கள். இதில் எந்த பாடல் பக்தியில் நிறைந்துள்ளது? சுத்த சன்மார்க்கம் கூட அப்புறம். பக்தி பாடல்களிலே வள்ளலார் பாடிய பாடல்களும் மற்ற நாயன்மார்களோ மற்ற பக்தியை சார்ந்த அருளாளர்களோ எழுதிய பாடல்களும் இரண்டையும் கொண்டு வந்து மேடையிலே வைத்து ஒரு சான்றோர் பெருமக்களை சான்றோர்களை அமர வைத்து இதில் பக்தி ரசம் எந்த பாடலிலே இருக்கிறது என்று கேட்டால் அதில் கூட திருவருட்பாதான் பக்தியில் உயர்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கு பக்தியிலும் உயர்ந்த பாடல்களை பாடியவர் தான் நமது பெருமானவர்கள். அதைத்தான் சொல்லுகிறார் மறுபடியும். நான் எழுதிய பாடல்களோ நான் வணங்கிய தெய்வங்களோ என்னை மேலேற்றி விடவில்லை. என்னை மேலேற்றி விட்டது எதுவென்றால் தயவு, அன்பு, கருணை, அருள். அப்போ தயவு, அன்பு, கருணை மூன்றும் சேர்ந்தால் அருள் சுரக்கும். எது எது தேவை? தயவு வேண்டும், அன்பு வேண்டும், கருணை வேண்டும். இந்த மூன்று ஒரே நேர்கூட்டில் இந்த ஆன்மாவிலே தொடர்பு கொண்டு இருந்தால் உங்களுக்கு அருள் என்பது ஆட்டோமேட்டிக்ஸ் அது வந்துடும். இதற்காக நீங்கள் சமய மதங்களை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வெரி சிம்பிளாக வள்ளலார் சொல்லுவது ஒழுக்கம் தான் சொன்னார் வள்ளலார் நமக்கு. அந்த ஒழுக்கம் என்பது என்ன ஒழுக்கம்னு டைட்டில் வச்சார். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒரு டைட்டில் வைக்கிறார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 பிரிவாக பிரிக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 பிரிவு: இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 பிரிவில் உள்ள ஒழுக்கங்களை நீங்கள் 4ஐயும் கடைபிடிக்க வேண்டாம். உலக இச்சையிலே நீந்தி செல்வது 2 மெட்டீரியல். ஒன்று இந்திரியம் என்ற மெட்டீரியல், இன்னொன்று கரணம் என்ற மெட்டீரியல். அது மெட்டீரியல் பேர் ஜடப்பொருள்னு பேர் இருக்கு. அது ஜீவன் இல்லை என்றால், ஆன்மா இல்லை என்றால் ஜடம். ஜீவன் இருக்கின்ற வரையில், ஆன்மா இயங்குகின்ற வரையில் அந்த பொருளுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. அந்த ஜீவன் வெளியே சென்று விட்டால், ஆன்மா வெளியே சென்று விட்டால் அது ஜடப்பொருள். இந்த ஜடைப்பொருளைத்தான் நாம் கடவுளாக பாவித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் உபதேசத்திலே சொல்லுகிறார் வள்ளலார், கடவுளுக்கு கண், காது, கை, மூக்கு, வாய் என்று இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கின்றார்கள். அப்போ அதை என்ன சொல்றாரு? இதையெல்லாம் நான் விட்டுவிட்டேன். விட்டுவிட்டதால் வந்த லாபம்தான் என்னை ஆண்டவர் ஏறாநிலைமையை ஏற்றி வைத்திருக்கிறார். என்ன ஒரு ரெக்கார்டம் கொடுக்கிறார். இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஏனென்றால் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள், பெரியவர் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை உணராமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த வழியிலே சென்று குருடர்களாக மாறிவிடாதீர்கள். இப்பொழுது என் கண்ணை ஆண்டவர் திறந்து வைத்து விட்டார். என்னை ஏறா நிலைமையை ஏற்றி வைத்து விட்டார். எதனால் ஏற்றி வைத்தார் என்றால், என்னிடத்திலே இருப்பது ஜீவர்கள் மேல் அன்பு, தயவு, கருணை தான் ஏற்றிவிட்டது. அந்த கருணை தான் முன் சாதனமாக வைத்துக்கொண்டு
இறைவன் தனக்கென்ற ஒரு பெயரை இந்த உலக மக்களுக்கு சூட்டுகிறார். இதுவரைக்கும் முன்னாடி பேருபதேசத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு டைட்டில் கொடுக்கல வள்ளலார். சித்தி விழாக திருமாலையில் பேருபதேசத்தை போதிக்கின்ற பொழுது கடவுளுக்கு இந்த பெயர் தான் வைத்து வழங்குதல் வேண்டும் என்ற கடவுளுக்கு டைட்டில் கொடுத்தார். அப்போதான் அதற்கு பெயர்தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற மகாமந்திரம். அதுக்கு பேர் என்ன? மகாமந்திரம், மகா உபதேசம் அதுக்கு பேர். அந்த மகா உபதேசத்தில் இந்த மகா மந்திரத்தை நான் சொல்லவில்லை, இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கிய மகா மந்திரம் எழுதுகிறார். ஏனென்றால் முன் சாதனம் கருணை ஆதலினால். எவ்வளவு தெளிவாக ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு முன் சாதனம் எது? கருணை. அந்த கருணையினால்தான், அந்த கருணையை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இறைவன் தனிப்பெரும் கருணையாக இருக்கின்றார். சாதா கருணைன்னு போட்டார் வள்ளலார். அதுக்கு பேர் என்ன? தனிப்பெரும் கருணை. அதனால்தான் அடியிலே சொல்லுவார், எங்கே கருணை இயற்கையில் உண அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. கருணை ஒன்றே வடிவாகி பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். சாதனம் எது என்றால் இரண்டு. ஒன்று சத்து விசாரம். முடிச்சுக்கலாமா நேராச்சா? ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வெளியூருக்கு போகிறவங்களா இருப்பாங்க பாவம். அதனால் நமக்கு முன் சாதனம் எது? கருணை. அந்த கருணையை பெறுவதற்குத்தான் இவ்வளவு தூரம் காலையிலேருந்து எல்லாம் பேசுனாங்க. ஆனால் தான் வள்ளலார் தெளிவாக நமக்கு, ஏன்னா எனக்கு கருணை என்பது 199% இருக்குது. ஆனால் நான் மாதரசியமா மாதிரி லட்சக்கணக்காக நான் கொடுக்கல. ஆனால் நான் கொடுப்பது எது? நான் கொடுப்பது எது? அருள் சம்பந்தமான பசியை நீக்குகிறேன். அருள் பசியை நீக்குகிறேன். நீங்கள் எல்லாம் பொருள் பசியை நீக்குகிறீர்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் எனக்கு இட்ட கட்டளை. வள்ளலார் சொல்வார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆயுள்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன், என் தந்தை நினைது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். இதான் எனக்கு கொடுத்த வேலை. எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன், என் தந்தை நினைது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமாகும் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் வள்ளலார் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. இவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இத்தனை பேரை கூட்டு வராரு, வருத்து ஒரு வேலை பிரம்மாண்டமான விழா எடுக்கிறாரு. அத்தனை பேருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறாரு. யார் யாரை பிடிக்கணும், யார் யாரை தொடர்பு கொள்ளணும், யார் யாரை கூட்டு வரணும், எப்படி விழா எடுக்கணும், இந்த வள்ளலாரை எப்படி இந்த மலேசியா மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வில் இப்போ விளையா முடிச்சுட்டார்ல, அடுத்த வருஷம் விழா வெளியே அவர் ஞாபகம் தொடரும். அதே மாதிரி தான் இந்த தர்மலிங்க ஐயா அவருக்கு கொடுத்த பணி, இந்த மக்களுக்கு அற்புதமான உண்மை கருத்துக்களை எடுத்து போதிக்க வேண்டும். மாதரசி அம்மையாருக்கு சன்மார்க்கம் என்று வந்தால், வள்ளலார் என்று வந்தால், அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது நம்மால் முடிந்த கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆற்றலையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொருவருக்கும் வள்ளல் பெருமான் ஏதாவது ஒரு வகையிலே செயல்படுவதற்குண்டான தகுதிக்குண்டான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே உங்களை போன்ற நானும் ஒருவன். என்னன்னா என்ன பாரு, இந்த அன்பு உள்ளம் காலையிலேருந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை அப்போ நீங்கள் உக்காந்தாவே எனக்கு போதுன்றார். நீ பேசக்கூட வேண்டாம். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது, நம்ம உடல் சலிப்பையோ இல்லை உடலினுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு நான் போய் படுத்துங்களாம். 5 மணிக்கு தான் மைக் கொடுக்க போகிறாரு. ஐயா ரூமில் கொண்டு விட்டுருங்க, நான் படுத்துக்கிட்டு சாயந்தரம் வரேன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களையெல்லாம் சந்தித்து, உங்களையெல்லாம் பார்த்து, உங்களையெல்லாம் உரையாடி கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெருமையும் புகழையும் போதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த இந்த அற்புதமான மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு கட்டளை தான் அமர்ந்திருந்தது. போதும். இதுவரையில் நீங்கள் அமைதியாக செவிமெடுத்து உருக்கத்தோட ஒரே பார்வையில் ஒரே உள்ளத்தோடு
கேட்டு மகிழ்ந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மேலும் மேலும் மலேசியா நாட்டில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்து பாபா அவர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் துணிச்சலையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த நன்றியுடன் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி.